அதிமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல இந்த விலகல் குறித்த அந்த அறிவிப்பை எடுத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். ஒரு தலைவன் தானே அழிந்தால் கூட தனது கொள்கைகளும் இயக்கமும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இயக்கமும் கழக தொண்டர்களும் அழிந்தால் கூட தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் நல்ல தலைவராக இருப்பதில்லை என்று வைகை செல்வன் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டதன் மூலம் திமுக எதிர்ப்பு நிலையில் இருந்து அதிமுக சமரச போக்கில் போனதால் தனது அடையாளத்தை இழந்துவிட்டது. சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பதன் காரணமாகவும் தனது வெற்றி பாதையில் இருந்து அதிமுக விலகி சென்று விட்டது என்று அந்த கடிதத்தில் வைகை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் களத்தில் தான் தனித்து விடப்பட்ட நிலையிலும் கூட கழகத்திற்காக தேர்தல் பரப்புரையாற்றினேன். ஆனால் மரணத்தை விட கொடியது புறக்கணிப்பு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மதியாதவரின் பின் சென்று ஒருவர் உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாததால் கெட்டான் என்று சொல்லப்படுதல் நன்று என்கின்ற வள்ளுவர் பேராசனின் வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். மாணவ பருவம் தொட்டு ரத்தமும் சதையுமாக இருந்து இந்த இயக்கத்தோடு பணியாற்றி தற்போது விலக வேண்டிய சூழ்நிலையை எண்ணி பார்க்கையில் என் மனதில் ஏற்படும் கடுமையான வலியை வார்த்தைகளால் வடிக்க முடியவில்லை என்று தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல இந்த இயக்கத்திற்காக ஆற்றிய என் பழைய நினைவுகளை என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை என்று அந்த கடிதத்தில் வைகை செல்வன் தெரிவித்திருக்கிறார். 2011, 2016 அதிமுக ஆட்சி காலத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக சிறிது காலம் பணியாற்றியவர் வைகை செல்வன் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டாலும் அந்த தேர்தலில் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவிலிருந்து விலகுவதாக வைகை செல்வன் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஒவ்வொருவராக பதவி விலகி வரக்கூடிய சூழ்நிலையில வைகை செல்வனுடைய அந்த பதவி விலகல் அந்த அறிவிப்பும் தற்போது வெளிவந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.